ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புரதசத்து மிக்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து கடையில் விற்கிற நொறுக்கு தீனியை கொடுக்காம இது போல் ஹெல்த்தியான முறையில் சுண்டல் செஞ்சு கொடுங்க. வாங்க இப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஐடு பீஸ்ன்னு சொல்லுவாங்க, லோபியா பீன்ஸ்னு சொல்லுவாங்க, தமிழில் பார்த்தீங்கன்னா காராமணின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய போன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதுங்க. கூடுதலாக வந்து இப்போ இருக்க குழந்தைங்களாம் வந்து ரொம்ப ஸ்டவுட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது போன்ற ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சால் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒல்லியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நைட்டே வந்து ஊற வச்சு இது இந்த சுண்டல் செய்யணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு உளுத்தம் பருப்புங்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு நான் இந்த சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு காலையில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சுண்டல் ரெசிபிக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்க்குறத விட இது போனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப